ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு பைபிளுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த வசனம் பார்த்திங்கன்னா லூக்கா என்ற சாப்டரில் இருக்குது. ஸோ லூக்கா 17:32 நான் படிக்க போகிறேன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் சொல்லி ஏசாமி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு புருஷரோட மனைவியை நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்து நீங்கள் திருந்தணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ஸோ ஏன் அந்த மனைவியை நம்ம எக்ஸாம்பிளோட அவங்களோட வாழ்க்கையை நம்ம படிக்கணும்னு சொல்கிறாருன்னு கொஞ்சம் ப்ரீஃபாக அதுக்கு இந்த மெசேஜ்குள்ளே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கேட்டுட்டு அதன்படி வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும். அதுதான் இந்த வீடியோனோட கண்டென்ட்டு. ஸோ கேளுங்க. அந்த வசனம் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏன் அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லிக்கிறான்னு பார்த்திங்கன்னா, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். ஸோ ஏன் உப்புத்தூண் ஆனான்னு பார்த்துச்சிங்கன்னா, ஒரு பாவமான உலகத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுறார். இந்த நாட்டை விட்டு நீங்கள் போங்க, இந்த நாட்டை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லும்போது, இந்த குடும்பத்தில் இந்த புருஷர் மட்டும் ரொம்ப கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்ததுனால ஏசாமி என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்த விட்டு நீங்கள் அப்புறப்படுத்தி போங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணும், இந்த மனைவி போகும்போது பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ, என்னோடய வீடு, என்னோடய அஸ்தி, என்னோடய சொத்து எல்லாமே இருக்குது, விட்டுட்டு ஆண்டவர் போக சொல்கிறார் சொல்லி ஆண்டவரை பின்னிட்டு பார்க்காம போக சொன்னார். ஆனால் என்ன சொல்கிறாரு, ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு, பின்னிட்டு திரும்பி பார்க்காம நீ போ அப்படின்னு சொல்லும்போது, இந்த லோத்தின் மனைவி பார்த்திங்கன்னா பின்னிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே உப்புத்தூணால் ஆறாங்க. ஸோ இறந்துடுறாங்க. ஸோ இதுதான் ஆண்டவர் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுன்னு சொல்லி மத்தேயுல லூக்கால சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் கொடுத்துருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் கடந்த காலத்தில் பின்னிட்டே பார்த்துட்ருப்பாங்க. பின்னிட்டு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான கவலைகள் பிசாசு என்ன பண்ணுறான் உங்களுக்கு கொண்டு வருகிறான். பிசாசோட வேலையை, சாத்தனோட வேலையை பார்த்தீங்கன்னா, பழசை நினைவு கூர்ந்து உங்கள்கிட்ட கொடுக்குறது, உங்களை என்ன பண்ண ஒரு துக்கத்தினாலே வாழ விடுறது. ஓகேவா? கடல் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ பின்னிட்டு பார்க்குற ஆவி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க. ஸோ பின்னிட்டு பார்த்துனே இருந்தேன்னா, நீ பழைய நினைவுகளை உன் வாழ்க்கையில் தவறான எடுத்து முடிவுனாலும் எடுத்த விளைவுகளை நீயே முடிச்சு போயிடுச்சு. அதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது, பாலைவனமாக தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ பின்னிட்டு பார்க்காதங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. சப்போஸ் நீ பின்னிட்டு பார்த்தனா என்ன ஆக போகிற, உப்பு தூணாகி நீயும் மதித்து போவன் தான் ஆண்டவர் சொல்கிறார். ஸோ கடந்த பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்து ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. அதே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கும் சம்பவிக்கும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணோம், ஆண்டவர் சொல்லபடி கேட்டு பின்னிட்டு பார்க்காம முன்னோக்கி செல்லுங்க. ஸோ இந்த வசனத்துக்கு உண்டான